அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/8/2025 ஆகஸ்ட் மாத பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்க போகிறோம். அதில் முதல் துவக்கமாக இந்த மாதம் எந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே வளர்பிறை வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், சுபம் யோகத்தில், வணிசை கரணத்தில், முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த மாதம் பிறக்கிறதே ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக பார்த்திங்கனாக்கா ஆடி மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், வணிசை கரணத்தோடைய அதிதேவதையே மகாலட்சுமி தான். ஸோ மகாலட்சுமியோட முகூர்த்தத்தோடு பிறக்குது இந்த நாள். இந்த நாள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து என்ன தான் நம்ம வரலட்சுமி விரதங்கள் எல்லாம் செஞ்சாலும் இந்த தேதியில் நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆடி மாதம் பிறந்துருச்சு, ஆகஸ்ட் மாதத்தோடு இணைஞ்சு பிறக்குது. என்னென்ன வரும் விசேஷங்கள்? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாள் கோவில்களில் மிக சிறப்பான விமர்சனைகள் நடைபெறும். ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறதோட மகிமையே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீட்லேயும் நோய் நொடி இல்லாமல் செல்வ வளர்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுகமாக எல்லாரும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. ஸோ இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது நவ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்க, அவங்களோட கோச்சாரத்தில் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போதே 12 ராசிகளில் கடக ராசியை குறிக்கக்கூடியது ஆடி மாதம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாத பிறப்பு சூரிய பகவான் கடகத்தில் பயணிக்கிறாரு. அதே போல் புதன் பகவானும் கடகத்தில் பயணிக்கிறாங்க. ஸோ லக்னமாக ஆடி மாதம் கடகத்திலே தொடங்குதுங்க. ஸோ லக்னத்தில் சூரியன், புதன் பகவான், 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் மாந்தியும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான கன்னியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடமான துலா ராசியில் சந்திர பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காங்க. அதோடு பார்த்திங்கனாக்கா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதே போல் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து பயணிக்கிறாங்க. ஸோ மாதத்தில் தனக்காரர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே போல் சந்திர பகவான் திக்பலத்தில், அம்பாலை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் திக்பலத்தில் அமர்ந்து இந்த மாதம் பிறக்குது. பெண்களுக்கு மிகவும் விசேஷமான மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போது, முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே போல் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கனாக்கா நியூமராலஜிக்கல் படியும் சரி, 8ஆம் எண்ணுக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக இது அமருதுங்க. என்ன ஒரு விசேஷம் பாருங்கள், அந்த இயற்கையும் சரி சப்த ரிஷிகளும் சரி அமைச்சு கொடுத்த கணக்குப்படி தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருள், அதாவது உத்தராயணம் ஒரு வருடம்ன்றது 365 நாட்கள். நம்மளுக்கு தேவர்களுக்குன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதான் 365 நாள். அதில் தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுது, அதாவது இரவுடைய நீடிகை அதிகரிக்கக்கூடிய காலம் தொடங்குறது. அதில் இருளுக்கான கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான், இரவுக்கான ஆதிக்க கிரகம் சொல்கிறதும் சனி பகவான் தான். ஸோ சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கடக மாதத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது லேபர்ஸாக இருக்கட்டும், தினக்கூலி செய்கிறவங்களாக இருக்கட்டும், சிறு வருமானத்தை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சிறப்பான அவங்களோட முயற்சிக்கேற்ற வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது. அதே சமயத்தில் சில இடங்களில் இல்லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு லைசன்ஸை நீங்கள் புதுப்பிக்கலை, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு உண்டான ஃபைனுங்களையும் சந்திக்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி நிறைய காற்றழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக செரிமானம் சார்ந்த விஷயத்தில் அனைவருமே கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இம்யூனிட்டி பவர் சொல்லக்கூடிய அதுக்குண்டான உணவுகளை எடுத்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 1/8/2025 ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான பொது பலன்களை நம்ம இப்போ விரிவாக பார்த்தோம். இதே போல் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் எப்படி இருக்குது விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1/8/2025 ஆகஸ்ட் மாத பலன்கள்.
இந்த கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு 4வது ராசியான கடகராசி. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பிறப்பு சிறப்பான பல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னங்க 2லே கேது உட்கார்ந்துருக்கு, சிறப்பான பாக்கியங்கள் சொல்கிறீங்க. 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கிற பணம் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறது சிறப்பாக இருக்க போகுது. ஃபண்டுகளில் போடும்போது சிறப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. சிட் ஃபண்டுகள் நகைச்சீட்டுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜாதகருடைய முயற்சிகள் வெற்றி. ஏன்னா ஜாதகர் சொல்லக்கூடிய சந்திர பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. நல்ல யோகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடங்களில் மௌனம் காக்கிறதும் ஆரோக்கிய விஷயத்தில் உடனே டாக்டரை பார்க்குறதும் சிறப்பு தரும். மேலும் கடக ராசி இந்த 1/8/2025 ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1/8/2025 ஆகஸ்ட் மாத பலன்கள் கடகராசி நேயர்களுக்கு. கடகராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் கேந்திரத்தில் சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. முழுசாக ஒரு இடத்துல கைதியாக இருந்தவங்க விடுவிக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. அது பாசமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு அலுவலகத்தமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு தவறுக்காக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுலேருந்து விடுபடக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவங்களையே சார்ந்து இருக்கிறது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அன்பை காட்டிட்டா அப்படியே முழு சரணடைகிறது. அதே நேரத்தில் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்தாலும் முழுசாக சரணடைகிறது. இந்த 2 விஷயத்தை கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணும்போது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவானும் அந்த அதிபதி தன் பாவத்துக்கு 12ல் இருக்கிறது. பணத்தை கையில் கேஷாக வைக்காமல் பேங்க்லேயோ இல்லை டெபாசிட் பண்ணி வைக்கிறதோ சிறப்பாக இருக்கும். உடனே சொல்வீங்க எல்லாத்தையும் கூகுள் பே ஃபோன்லேயே எல்லாத்தையும். ஸோ கொஞ்சம் நிதானித்து செலவு பண்ணுறது சிறப்பு தரும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவசியம் ஏற்பட்டால் கடனுக்கு போகிறது, இல்லைனாக்கா அது கடன்லேயே மூழ்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிறதுல வந்து கடகராசியில் ஒரு 100க்கு வந்து ஒரு 80% இஎம்ஐயில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இஎம்ஐ வந்து போடாதீங்க, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சர்ப்பங்கள் உங்களை சார்ந்து வந்து கழுத்தை இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் விஷயத்தை இந்த ஒரு ஆண்டுகளுக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் அதிபதி 3ல் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கேந்திராதிபதி உட்கார்ந்துருக்காரு. அப்போ முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. சில பேருக்கு தைரிய குறைவு சார்ந்த விஷயத்தில் ஒரு அப்பாக்கிட்டே பேசலை, தம்பிக்கிட்டேயும் பேசலை, அச்சிருவானோ இல்லை பேசிடுவானோன்னு ஒரு பயம் இருக்கும். அதே போல் மேலதிகாரிகளோடு இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபங்கள், தைரியமாக என்னால் பேச முடியும். ஏன்னா நிறைய பசங்க இப்போ சொல்கிறாங்க, இப்போ கவுன்சிலிங் வரக்கூடிய குழந்தைகள் வந்து என்னால் அவங்கக்கிட்ட எனக்கு வேண்டிய விஷயத்தை கேட்க முடியல. அப்புறம் இந்த 10ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுல கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து உங்களுடைய மெடிடேஷனில் மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களோட விஷயத்தை தைரியமாக பேசுகிறதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில், அதுலேயும் தாய்க்கு மூட்டு வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கவனிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தது குழந்தைகள். கடகராசி குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ஆனால் அதுலேயும் இந்த டீனேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கையில் இந்த மாதம் பிறக்குது. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட போகும்போது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஏன்னா இப்போ உள்ளவங்க வந்து மீடியா டிவி இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன ஒரு சில நாடகங்களே இருக்குது. குழந்தை பருவத்திலே காதலெல்லாம் காட்டிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டீனேஜில் இந்த கடகராசிக்கு இந்த தவறான விஷயங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக புகுட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். இல்லையா அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்லாமல் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குரு பகவானுடைய பார்வை இல்லைனாலும் 7ஆம் அதிபதி கண்டிப்பாக 9ல் இருக்கிறதுனால 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு
சக்ஸஸ் ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சிலருக்கு சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீக கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்களுடைய இதுக்கு இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மனப்பூர்வமான ஒரு சோல்மேட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் அமைதி காக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்கள் வேலை பர்ஃபெக்டாக இருக்குங்க, அந்த வேலையை மட்டும் செய்கிறது பெஸ்ட்டு. ஸோ இவங்களை ஃப்ரெண்டு பிடிச்சா நம்மளுக்கு இது லாபம் கிடைக்குமோ அப்படிங்கிறத போய் பேச போகும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் ஒர்க்கை முடிங்க. இந்த மாதம் உங்களோட இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லையா பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை அமைதி காத்துறது சிறப்பாக இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 9ல் ராகு பித்ரு தோஷம்னு சொன்னோம். இங்கே கடகராசிக்கு 9ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது மறைமுக யோகமாக இருந்தாலும் மூதாதையருடைய கர்மாக்களையும் சந்திக்கிறதா இருக்கும். ஸோ ராமேஸ்வரத்தில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, எப்படி இருந்தாலும் தாத்தா அப்பா தாத்தா அவங்க தாத்தா பேரை சொல்லுவாங்க. இதோட வீட்டில் இருக்கவங்க இப்போ யாராவது இறந்து போயிருக்காங்க, வாரிசு இல்லாமல் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்க பேரையும் சேர்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சொந்த தொழிலில் முயற்சி மூலியமாக வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது. இயந்திரங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அதுலேயும் டிரைவர்ஸ் இருக்கக்கூடியவங்க, டிரைவிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு லாபகரமான மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் வெற்றியாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு செய்கிறது, அதுவும் பிரதோஷத்தில் போய் வழிபாடு செய்கிறது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 4:06 இந்த ராகு காலத்தில் போய் சிவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கண்ணால் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணாலும் சரி, இந்த ராகுவாலையும் சரி சில பீடிகைகளாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம், வெற்றிக்கான எண் 1ஆம் எண். நன்றி.